சுந்தர காண்டம் சர்க்கம் 30. மாருதி சீதையிடம் பேச நிச்சயித்தல். எண்ணற்ற மரத்தின் மேல் இருந்த அனைத்தையும் கவனித்து கொண்டிருந்த ஆஞ்சநேயர், எண்ணற்ற வானர்கள் நாலாதிசையிலும் தேடுகின்ற சீதையை பார்க்கும் பாக்கியத்தை நான் மட்டுமே பெற்றிருக்கின்றேன். இவள்தான் சீதை என்பதற்கு நிரூபணமாக ராவணன் வந்து மிரட்டியதும் ராட்சசிகளின் பயமுறுத்தலும் சீதையின் புலம்பலும் உதாரணமாகிற்று. சீதையை தேடும் பொழுது ராவணனின் பலமும் கோட்டை அமைப்பும் காவலும் புரிந்தது. சீதாதேவிக்கு இனியும் ஆறுதல் சொல்லாதிருந்தால் பிசகு நேரிடும். சும்மா பார்த்துவிட்டு போவது தூதனுக்கு அழகல்ல. காப்பாற்றுகிறவர்கள் இருக்கிறார்கள் என்று மனதுக்கு தெரிந்தாலே இவள் உயிர் இவளிடத்தில் தங்கியிருக்கும். ராமனின் துன்பங்களில் முயற்சியை இவளுக்கு தெரிவிக்க வேண்டும். அவர் சொன்ன அடையாளங்களை சொல்லி நான் பார்த்து பேசி இதற்கு அடையாளமாக ஏதாவது பெற்று போனால்தானே ராமலட்சுமர்களும் சுக்ரீவனும் நம்புவார்கள். விடிந்தால் எதுவும் செய்ய முடியாது. இவள் பின்னலை இழுத்து கழுத்தை சுற்றி மலக்கரையை சோதித்தாள். இவள் தூக்கு போட்டு கொண்டு சாக முயற்சி செய்ய போகிறாள் என்று யோகிக்கின்றேன். இவளோடு சமஸ்கிருதத்தில் பேசினால் ராவணனிடமிருந்து நான் அதை கற்றுக்கொண்டு வந்திருப்பதாக நினைப்பாள். அல்லது ராவணனோ என்று கூட சந்தேகப்படலாம். ஏற்கனவே ஏமாந்தவள் அல்லவா? கோசல தேசத்து பாஷையில் பேசுவதே சிரேஷ்டமானது. என்னை பார்த்ததும் கத்தி ராட்சசிகளை எழுப்பிவிடாமல் இருக்க வேண்டும். சீதையிடம் சொல்ல வேண்டியதை சொல்லி கேட்க வேண்டியதை கேட்கும் வரை இடையூறு ஏற்படுவது நல்லதல்ல. அம்பு இலக்கை அடைவதுதான் எய்தவனுக்கு பெருமை. இல்லையேல் அறுவடை சமயத்தில் சூறாவளி காற்றும் பெய்மழையும் பிடித்து கொண்டது போல் ஆகிவிடும். முதலில் பிராட்டியின் பயத்தை தெளிவிக்க வேண்டும். ராமன் இவள் மேல் கொண்டிருக்கும் பக்திதான் என்னுடைய பலம். ராமசரிதத்தை இங்கிருந்தபடியே சொல்வோம். அவருடைய கல்யாண குணங்களை வர்ணிப்போம் என்று தீர்மானித்தார். சர்க்கம் 31. ஹனுமான் உரைத்த ராமசரித்திரம். இச்சுவாகு வம்சத்தில் தசரதர் என்ற ஒப்பற்ற சக்கரவர்த்தி பிறந்து சதுரங்க பலத்தோடு எல்லையற்ற கீர்த்தியோடு அயோத்தியை ஆண்டு வந்தார். வாக்கு தவறாதவர், நீதி நெறியோடு அரசாண்டார். ஒரே நேரத்தில் 10 ரத வீரர்களை வெற்றி கொள்ளும் திறமையால் தசரதர் என்று பெயர் பெற்றார். மகா புண்ணியசாலி. சம்பராசுரனை வதைத்து இந்திரனுக்கு சமமானவர் என்று புகழப்பட்டவர். கௌசல்யை, கைகேயி, சுமித்திரை என்று 3 மனைவியர் இருந்தாலும் சந்தான லட்சுமியின் அருள் கிட்டவில்லை. புத்திர காமேஷ்டி யாகம் செய்தார். யாக பாயசம் அருந்திய கௌசல்யா தேவியின் கர்ப்பத்தில் 1 ஆண்டு இருந்து சித்திரை மாதம் புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் கர்க்கடக ராசியில் பிறந்தவர் ஸ்ரீராமர். கைகேயி அன்னையின் வயிற்றில் பரதரும் சுமித்ரா தேவிக்கு இரட்டை குழந்தைகளாக லக்ஷ்மண சத்ருக்கணர்களும் அவதரித்தனர். 4வரிலும் ஸ்ரீராமனிடத்தில் அனைவருக்கும் அதிக பிரியம். அதிலும் தசரதர் உயிரையே வைத்திருந்தார். அழகும் அறிவும் வில் வித்தையும் நற்குணங்களும் கொண்ட ஸ்ரீராமனை வெறுக்க யாரால் முடியும்? அப்படியும் ஒருத்தி இருந்தாள். அவள்தான் கூனியான மந்தரை. கேகை நாட்டிலிருந்து கைகேயி மாதாவின் பணிப்பெண்ணாக வந்தவள். சிறு வயதில் ராமன் அவளது கூன் முதுகில் உண்டைவில் வைத்து அடித்ததை பிள்ளை விளையாட்டு என்று எண்ணாமல் பழிவாங்க சமயம் பார்த்து கொண்டிருந்தாள். குலகுருவான வசிஷ்டர் சொல்ல விஸ்வாமித்திரர் யாகத்தை காக்க ராமலட்சுமணர்களை பெரிய மனமில்லாமல் அனுப்பி வைத்தார் தசரதர். தாடகை சுபாகுவை கொன்று யாகம் காத்தனர் ராமலக்ஷ்மணர்கள். தப்பி ஓடின மாரீசன். அதனால்தான் பின்னால் பொன்மானாக வந்து சீதையை மயக்கினான். ராமன் கால்பட்டு சாபம் தீர்ந்த அகலியை கௌதமரோடு சேர்ந்தாள். சிவதனுசுவை ஒடித்து சீதையை கரம் பற்றினார் அண்ணல். லக்ஷ்மண பரத சத்ருக்கணர்களும் ஊர்மிளை மாண்டவி சுருதகீர்த்தியை மணந்தனர். பரத சத்ருக்கணர்கள் கேகை நாடு போயிருக்கையில் ராமர் பட்டாபிஷேகத்தை நடத்த வேண்டும் என்று தசரதனுக்கு தோன்றுவானேன்? அது விதி. இல்லை இல்லை, சதி என்று கைகேயின் மனதில் விஷ வித்துக்களை தூவினாள் மந்தரை. பலன் முன்னால் தசரதர் கொடுத்த 2 வரங்களால் ராமன் 14 ஆண்டுகள் வனவாசம் செய்ய வேண்டும், பரதன் நாடாள வேண்டும் என்று கேட்டாள் கைகேயி. அது தசரதின் உயிரை குடித்தது. நாடாள வேண்டும் என்ற போதும் காடாள வேண்டும் என்ற பொழுதும் ராமன் ஒரே மனநிலையில்தான் இருந்தார். சீதையின் சாமர்த்தியமான வாதங்களால் ராமர் அவளையும் வனம் அழைத்து செல்ல வேண்டியதாயிற்று. இணை பிரியாத தம்பி லக்ஷ்மணனோடும் மனைவி மைத்திலியோடும் வனவாசம் மேற்கொண்டார் ராமர். கேகே நாட்டிலிருந்து திரும்பி வந்த பரதன் தந்தையின் மரணம் கேட்டு அதிர்ச்சி அடைந்தான்.
ராமன் வனவாசம் சென்றது கேட்டு துடித்தான். காடு வந்து தமையனை ராஜ்யபாரம் ஏற்கும்படி வேண்டினான். அவனுக்கு பதிலாக கிடைத்தது பாதுகைகளே. தமையன் வரவை எதிர்நோக்கி நந்தி கிராமத்தில் பாதுகா பட்டாபிஷேகம் செய்து தவசியாய் வாழ்கின்றனர் பரத சத்ருக்கனர். ராவணனின் தங்கையான சூர்பனகை வந்து மோகவலை வீசினாள் ராமனுக்கு. இரண்டாவது முறையாக இவளிடம் விளையாடினார் ரகுகுல திலகம். தம்பி தனியாக இருக்கிறான், அவனிடம் போ என்று அனுப்பி வைத்தார். தம்பியை அங்கஹீனப்படுத்தி அனுப்பி வைத்தான் அவளை. சூர்பனகை கரதூஷணாதியரை அழைத்து வந்தாள். ஜனஸ்தானத்தில் 14,000 ராட்சசர்களை ஒற்றையாக ஜெயித்தார் ராமபிரான். கரதூஷனை திரிசுரர்கள் ராமன் வதைத்ததை ராவணனிடம் கூறினாள் சூர்பனகை. விளைவு, மாரீசன் மாயமானாகி சீதையை மயக்கினான். சீதை ஆசையாய் கேட்டாள் என்பதால் லக்ஷ்மணன் தடுத்தும் மான் பின்னையே போனார் ராமர். ராவணன் கபட சந்நியாசியாக தக்க தருணத்திற்காக ஒளிந்து கொண்டிருந்தான். மான் ராமனை அலைக்கழித்தது. பொறுமை இழந்து அம்பு தொடுத்தார் பிரபு. மான் விழுந்து மடிந்தது. சும்மாவாயிருந்தது. ராமனை போன்ற குரலில் ஹா சீதா, ஹா லக்ஷ்மணா என்று கூவிக்கொண்டே மாண்டது. ராமர் பதறினார். சீதை மறுபடியும் ஏமாறப் போகிறாளே என்று. லக்ஷ்மணன் ஏமாற மாட்டான் என்று தானே சமாதானமும் சொல்லிக்கொண்டார். ஆனாலும் வேகமாக பர்ணசாலைக்கு திரும்பினார். நெடுந்தூரம் ஆயிற்றே, விரைவில் அடைய முடியுமா? ராமர் நினைத்தபடிதான் ஆயிற்று. லக்ஷ்மணன் என்ன சொல்லியும் கேட்காமல் ராமனுக்கு ஆபத்து, காப்பாற்றப்போ என்று கடுமையாக பேசி அவனை அனுப்பி வைத்தாள் ஜானகி. கோடு ஒன்றை கிழித்து அதை தாண்ட வேண்டாம் என்று எச்சரித்துவிட்டு சென்றான் மைத்துனன். அந்த சமயம் வெளிப்பட்டான் கபட சந்நியாசி. கவலையால் கோட்டை தாண்டி வந்த ஜானகியை அபகரித்து சென்றான் பேடி. வழியில் அவளின் கூக்குரல் கேட்டு சண்டையிட்டார் தசரதரின் நண்பரான ஜடாயு. இறக்கைகளை வெட்டிவிட்டான் பாதகன். ஆபரணங்களை கரட்டி புடவை தலைப்பை கிழித்து அதில் முடிந்து வீசி எறிந்தாள் சீதை. ரிஷ்யமுக பர்வதத்துக்கு மேலே செல்லும் பொழுது அது வானரங்களுக்கு இடையே வந்து விழுந்தது. தமையன் வாலியின் தவறான கணிப்பினால் தலைமறைவாக அங்கே தம்பி சுக்ரீவன் சில மந்திரிகளோடு வசித்து வந்தான். அண்ணலும் சோதரனுமாக காடெங்கும் மைதிலியை தேடினர். ஜடாயுவால் விஷயம் தெரிந்தது. ராமன் கையால் ஈமக்கிரியை, ராமன் மடியில் மரணம், இரண்டுமே தந்தை தசரதற்கு கிடைக்காத பொழுது பட்சிராஜரான ஜடாயுவுக்கு கிடைத்தது. அங்கிருந்து சபரியை சந்தித்து அவள் அன்பை ஏற்று அவளுக்கு மோட்சம் அளித்து அவள் சொற்படியே சுக்ரீவனின் நட்பை பெற்றார் ராமர். நாங்கள் தசரத மகாராஜாவுக்கு 4 புத்திரர்கள். வனவாச ஆரம்பத்தில் குகனோடு 5வரானோம், உன்னோடு 6வரானோம் என்று அண்ணல் சுக்ரீவனை மார்புற தழுவிக்கொள்கிறார். இருவரும் ஒருவர் வரலாற்றை மற்றவர் அறிகிறார்கள். ஆபரண முடிச்சை தருகின்றான் சுக்ரீவன். கால் கொலுசையும் மெட்டியையும் அடையாளம் காட்டுகிறாள் சுமித்திர புத்திரர். நகைகளை வாரி நெஞ்சில் அணைத்து கொண்டு கண்ணீரால் குளிப்பாட்டுகின்றார் ராமன். சுக்ரீவனுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்த 7 மராமரங்களை ஒரே பானத்தில் துளைக்கின்றார் ராமபிரான். சுக்ரீவனின் மனைவி ருமையை கவர்ந்து கொண்டான் தமையன் வாலி. மாற்றான் மனைவியை நினைத்த அவன் மார்பில் மறைந்திருந்து அம்பினால் துளைக்கின்றார் நம் பிரபு. கொடுத்த வாக்குக்காக பழி சுமந்தார். அண்ணல் வாலி எதிரே நின்று போர் செய்தாலும் எதிரியின் பலத்தில் பாதி வாலிக்கு போய்விடும் என்பது வாலி பெற்றிருந்த வரம். அதனால் வாலியோடு மோதிய ஒவ்வொரு முறையும் சுக்ரீவன் தோற்றுக்கொண்டிருந்தான். அந்த வாலியினால் 10 தலை பூச்சி என்று அவன் பிள்ளையின் தொட்டிலின் மேலே விளையாட்டுப் பொருளாய் கட்டப்பட்டு இருந்தவன்தான் ராவணேஸ்வரன். இந்த ராவணனை கட்கத்தில் இடுக்கிக் கொண்டு 4 சமுதிரங்களிலும் போய் சந்தியாவந்தனம் செய்திருக்கின்றான் வாலி. வாலியை கொன்ற ராமச்சந்திரமூர்த்திக்கு ராவணன் ஒரு தூசு பூ என்று ஊதியே சாம்பலாக்கி விடுவார். வாலி இறந்த பிறகு சுக்ரீவ பட்டாபிஷேகம் நடந்தது. மழைக்காலம் முடிந்ததும் ஒப்பந்தப்படியே 4 திசைகளிலும் பிராட்டியை தேட வானர வீரர்கள் அனுப்பி வைக்கப்பட்டனர். தெற்கு திசை வாலியின் மகன் அங்கதன் தலைமையில் அனுப்பப்பட்டவர்களில் நானும் ஒருவன். ஜடாயுவின் சகோதரனான சம்பாதி தன் தூரதிஷ்டி பார்வையால் சீதை இலங்கையில் இருக்கிறான் என்று சொன்னதால் நான் 100 யோஜனை தூரமுள்ள சமுத்திரத்தை
தாண்டி வந்தேன். இந்த இரவில் இலங்கை எங்கும் தேடி இந்த அசோகவனத்தில் சீதையை காணும் பாக்கியம் பெற்றேன். ராமபிரான் எப்படி வர்ணித்தாரோ அப்படியே இருக்கிறாள் அவள் என்று முடித்தார். ஒன்று விடாமல் இதை கேட்டுக்கொண்டிருந்த ஜனககுமாரிக்கு ஆச்சரியத்தில் மூச்சு அடைத்தது. நடுவில் அசைந்தால் கூட சம்பாஷணை நின்று போய்விடுமோ என்று சிலை போலவே இருந்தாள். பல இடங்களில் கண்ணீர் பெருகியது. பின்னலால் சுற்றப்பட்ட கழுத்தை நிமிர்த்தி நாலாபுரமும் யார் இதை சொன்னது என்று ஆராய்ந்தாள். நாம் பிராணத்தியாகம் செய்து கொள்ளாதிருந்தது எந்த தேவனோ ஆறுதலுக்காக இப்படி சொல்லியிருக்க வேண்டும் என்றே எண்ணினாள். பூமாதேவிதான் யாரையாவது அனுப்பி இப்படி பேசச் செய்திருக்கிறாளோ என்றும் நினைத்தாள். மறுபடி குரல் வந்த திசையை சிம்சுபா விஷயத்தில் இருந்து ஆராய்ந்த பொழுது மரக்கிளையில் சூட்சுமமாக அமர்ந்திருந்த ஆஞ்சநேரியின் உருவம் மங்கலாக அவளுக்கு புலப்பட்டது. காற்று புகாத இடமில்லை என்பார்கள். இந்த இலங்காபுரியில் இத்தனை காவல்களை கடந்து என்னை கண்டு மதுரவசங்களை பேசிய இந்த புத்திசாலி வாயுகுமாரனாகத்தான் இருக்க வேண்டும். சூரியனுக்கு முன்வரும் அருணனைப் போல என் ராமச்சந்திரமூர்த்தியின் வருவதை அறிவிக்க இந்த வானர ஸ்ரேஷன் வந்திருக்கிறான் என்று முடிவு செய்த சீதை ஆனந்தத்தால் பூரித்தாள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.